புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தியார் அவர்களை காவல்துறை குறிவைப்பதற்கான காரணம் என்ன? உண்மையில் நடந்தது என்ன? பழிவாங்க துடித்து திமுக இப்படியான ஒரு நாடகத்தை அரங்கேற்றுதா என்கின்ற கேள்வியை புரட்சி பாரத இயக்கத்தினர் மட்டுமன்றி பொதுவாக தமிழ்நாட்டு மக்கள் பலருமே எழுப்பியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டின் ஆகப்பெரும் சமுதாயமான வன்னியர் மற்றும் பறையர் சமுதாயத்தினுடைய பகையை ஒரு சேர திமுக அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கு. வன்னியர் சமுதாயத்தினுடைய இடஒதுக்கீட்டு உரிமையை வழங்க மறுத்து வஞ்சிக்கக்கூடிய திமுக மீது வன்னியர்கள் பெருத்த கோபத்தோடு இருக்கிறாங்க. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அவர்களுக்கு பாடம் நடத்தணும்னு ஆயத்தமாக்கி இருக்கிறாங்க. அதே வேளையில ஆம்சாங் படுகொலையின் இருந்து பறையர் சமுதாயத்து மக்கள் திமுக மீது பெரும் கோபத்தோட இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில பூவை ஜெகன்மூர்த்தியார் அவர்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகளை திமுக இறங்கி இருக்கிறதுனால சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், வேலூர், ஆரணி வரைக்குமாக திமுகவிற்கு எதிர்மனையில பட்டியல் சமுதாயத்து மக்கள் திமுகவிற்கு பாடம் புகட்ட வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. காதல் விவகார பின்னணியில ஒரு கட்சியினுடைய தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், காவல்துறை உயர் அதிகாரி, ஏடிஜிபி ரேங்க்ல இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் இதெல்லாம் கைது செய்யக்கூடிய நடவடிக்கை எடுத்திருப்பது என்பது விசித்திரமான ஒன்றாதான் இருக்கு. பூவை ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் சுற்றி இருக்கக்கூடிய பட்டியல் சமுதாயத்து மக்களுடைய ஒரு பாதுகாவலராக பார்க்கக்கூடிய ஒரு நபர். மூர்த்தியார் அவர்கள் வழியில் பட்டியல் சமுதாயத்து மக்களின் உரிமைக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு அம்பேத்கரியவாதியாக அடையாளப்படக்கூடிய ஒரு நபர். எந்த ஒரு சமுதாயத்தின் மீதும் வெறுப்பு கொள்ளாமல் எந்த ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தையும் தேவையின்றி எதிர்க்காமல் பெரும்பான்மை சமுதாயங்கள் ஒன்றுபட்டு இந்த மண்ணில் தமிழர் ஆட்சி நிலை வர வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒரு நபரும் கூட. அவர் ஒரு வழக்குல சிக்கியிருக்கிறார் அல்லது சிக்க வைக்கப்பட்டிருக்கிறார். 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் அவரை கைது செய்வதற்காக அவர் இல்லம் தேடி செல்றாங்க. திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, செங்கல்பட்டு, வேலூர் மாவட்டம் வரைக்கும் ஒரு பெரும் பதற்றம் நிலவிக்கிட்டு இருக்கு. அதை குறித்து விரிவா இந்த காணொலியில ஆலோசனை. தேனியைச் சேர்ந்த ஒரு பெண்ணும் திருவள்ளூரை சேர்ந்த ஒரு பையனும் காதலித்து திருமணம் செய்து கொண்டதன் பின்னணியில் இப்படி நடக்குதா? ஒவ்வொரு ஆண்டும் இங்கே பல திருமணங்கள் அவ்வாறு நடக்கப்படுது. அவருடைய எதிர்காலம் என்னவாகப்படுகிறது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் பல திருமணங்கள் நடக்கப்படுது. இது மட்டும் அதிக கவனம் பெறுவதற்கான காரணம் என்ன? ஒருவேளை இதுல அரசியல் பழிவாங்கும் நோக்கம் ஏதாவது அடங்கியிருக்கா? ஏனென்றால் பூவை ஜெகன்மூர்த்தியார் திமுகவை தீவிரமாக எதிர்த்து வரக்கூடியவர். சென்னையில திமுக பலமாக இருக்குதுன்னு நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில திமுகவினுடைய வேறு வரை ஆழம் பார்த்து திமுகவை அடியோடு அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர்கள்ல பூவை ஜெகன்மூர்த்தியார் அவர்களும் கவனிக்கப்படக்கூடிய ஒரு நபர். அதுவும் திருச்சியில ஏர்போர்ட் மூர்த்தி அந்த சந்தேகத்தை எழுப்புறார். திருச்சியில விசிக நடத்தக்கூடிய பேரணியின் போதே இப்படியாப்பட்ட நிகழ்வு. ரெண்டு பார்வையா ரெண்டு தரப்பாக இருந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் திருமாவளவன் அவர்களோடு முரண்பட்டு இருந்தாலும் கூட அவர் என்ன சொல்றாரு, ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தலைவர் நடத்தக்கூடிய பேரணி என்பது அதிக கவனம் பெற்றுவிடக் கூடாது, அதை திசை திருப்பணும்னு இன்னொரு பட்டியல் தலைவரை கைது செய்கின்ற நடவடிக்கைகளை ஈடுபட்டுச்சா காவல்துறை அப்படின்ற சந்தேகத்தை எழுப்புறார். ஏன்னா திமுக அதுல கவனமா இருக்கும். வன்னியர் சங்கத்தினுடைய மாநாட்டு அதிக கவனம் பெற்றுவிடக் கூடாது, பல கோடி பேர் இதுல கூடுறாங்க, அப்படி கூட்டம் கூடிவிடக் கூடாது என்பதற்காக திமுக செய்த வேலையை நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த வந்திருந்தவர்களை மாநாடு பந்தலை எட்ட விடாத அளவிற்கு தடுத்து நிறுத்தி ஒரு போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தி ஒரு கால்வாசி கூட்டம் கூட அங்க வராத வண்ணம் பார்த்துக்கிட்டது திமுக. அது ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் விசிகாவெல்லாம் தெரியாது. பட்டியல் சமுதாயத்திற்கான ஒரு கும்பல், ஒரு கூட்டம் நடைபெறுதா, அப்ப இங்க பெரும்பான்மை சமுதாயத்தினர் தன்னெழுச்சி ஆயிடக்கூடாது என்பதில் திமுக அதிக கவனம் செலுத்தும். அப்படியான ஒரு சந்தேகத்தை ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் எழுப்புறார். இன்னொரு தரப்பினர் என்ன பண்றாங்க, இல்ல பட்டியல் சமுதாயத்தை இயக்கத்தவர்கள் பலர் இப்ப கோல வச்சுக்கிட்டு வராங்க,
நட்டவளை சீனிவாசர் ஐயா அவர்களையும், அயோத்தியாசர் பண்டிதர் அவர்களையும், MC ராஜா போன்றவர்களுடைய கொள்கைகளை அம்பேத்கர் வழியில் நின்று வென்றெடுக்க துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதையெல்லாம் நிர்மூலமாக்க வேண்டும். திருமாவளவன் அவர்கள்லாம் நமக்கு ஏற்றார் போல இருப்பார், நம்ம கூட்டணியில் இருக்கிறார், அவர் மட்டும் வைத்துக்கிட்டு மற்ற தலைவர்கள், பெற்ற சமுதாய தலைவர்கள் வளர்ந்து விடாத வண்ணம் பார்த்துக்கணும் என்பதற்காக ஆளுங்கட்சி இப்படியான நெருக்கடியை பண்ணது ஒன்றும் ஒரு சாராருடைய பார்வையில இருக்கு. இங்க பலரும் இன்னொரு சந்தேகத்தையும் எழுப்புறாங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், தினந்தோறும் பல்வேறு திருமணங்கள் இப்படியாக நடந்துகிட்டு இருக்கிறப்ப பல்வேறு பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளையோட வாழ்க்கை பறிபோயிடுச்சே என்று வேதனைப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட அதுல எல்லாம் பலர் எப்படியாப்பட்ட கட்டமைதான் பண்றாங்க என்பது கண்ணெதிர சாட்சியாக இருந்துகிட்டு இருக்கு. அப்படி திருமணம் செய்து கொண்டவருடைய எதிர்காலம் என்னவா இருக்கு என்பதும் நாம் கண்ணெதிர சாட்சியாக இருந்துகிட்டு இருக்கு. அதையெல்லாம் அதிக கவனம் செலுத்தாம அப்படியெல்லாம் அக்கறை கொள்ளாதவர்கள் இதுல மட்டும் ரொம்ப தீவிரமா அக்கறை கொள்வதற்கான காரணம் என்ன அப்படி என்று ஒரு சாதாரண வழக்காக இருக்கக்கூடியவற்றை இவ்வளவு தீவிரப்படுத்துவதற்கான காரணம் என்னன்ற கேள்வியும் இருக்கு. சரி, சம்பவத்துக்கு வருவோம். தேனியைச் சேர்ந்த ஒரு பெண், பேரெல்லாம் குறிப்பிட தேவையில்லை, தேனியைச் சேர்ந்த ஒரு பெண் வசதி படைத்தவர்னு சொல்லப்படுது. அந்த பெண் திருவள்ளூரை சேர்ந்த ஒரு நபரை காதலிக்கிறாங்க. 3 வாரங்களுக்கு முன்பாகவே இவர்கள் திருமணம் செய்திருக்கிறாங்க. காவல்துறை வரைக்கும் பஞ்சாயத்து போயிருக்கு. காவல்துறையில அவங்களுடைய பெற்றோர்கள் எழுதி வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. வழக்கு யாரும் கொடுக்கல, வழக்கு வாபஸ் பெற்றப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலை அவர்கள் வேறு ஒரு இடத்துல தங்கி இருவரும் குடும்பம் நடத்திக்கிட்டும் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில தான் அந்த பையனுடைய தம்பிய இந்த பெண்ணுடைய தகப்பனார் போலீஸ் வாகனத்துல வந்து கடத்திட்டு போனதா குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. அந்த போலீஸ் வாகனம் யாரோடதுன்னா ஒரு ஏடிஜிபியோட வாகனம். ஏடிஜிபினா தெரியும், டிஜிபிக்கு அடுத்த லெவல்ல இருக்கக்கூடியவர், அதாவது உச்சபட்ச லெவல்ல இருக்கக்கூடிய 2வது இடத்துல இருக்கக்கூடியவர். அவருடைய வாகனத்துல வந்து கடத்திக்கிட்டு போனதா சொல்லப்படுது. ஆனால் அந்த பையனுடைய வீட்டார் என்ன சொல்றாங்கன்னா, போலீஸ் வாகனத்துல கூட்டிட்டு போனாங்க, உடனே அனுப்பிட்டாங்க, நாங்கள் வழக்கு கொடுக்கல, வாபஸ் வாங்கப்பட்டது. இதுல எப்படி பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் சம்பந்தப்படுத்தப்பட்டார் என்பதே தெரியலன்னு சொல்றாங்க. காவல்துறைக்கு ஏதோ ஒரு துருப்புச்சிட்டோ ஏதோ ஒரு தொடர்போ இல்லாமல் தடைக்கு எடுத்திருக்க மாட்டாங்க. ஒரு பெரும் தலைவரை, ஒரு கட்சியுடைய தலைவரை, ஒரு சட்டமன்ற உறுப்பினரை விசாரணைக்கு அழைக்க மாட்டாங்க. அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் அது அவர் அதிக கவனம் செலுத்தி கட்டம் கட்டப்படுவதற்கான காரணம் என்ன என்பதுதான் அங்க இருக்கக்கூடியவர்கள் எழுப்பக்கூடிய கேள்வியாக இருக்கு. இந்த சூழ்நிலையில பூவை ஜெகன்மூர்த்தியார் அவர்களுக்கு இதுல தொடர்பு இருக்கிறதா சொல்லி அன்னைக்கு அவர்கள் வீட்டுக்கு முன்பாக 500க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு அவரை கைது செய்யக்கூடிய நடவடிக்கையில இறங்குறாங்க. உடனடியாக அந்த கட்சியினர் அங்க பெருமளவு குவிறாங்க. 1000க்கும் மேற்பட்டவர்கள் குவிறாங்க, வழக்கறிஞர்கள் குவிறாங்க. அந்த பூவை ஜெகன்மூர்த்தியார் அவர்களுடைய மகள், நீங்க வேணா நீங்க தனியா வந்து வீட்டுல சோதனை பண்ணீங்க, அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறதுக்காக போயிருக்கிறாரு, என்ன வீடு திரும்பலன்னு சொல்றாரு. என்ன போதும் அங்கே காவல்துறை குவிக்கப்படுறாங்க. ஏன் விசாரிக்கிறதுக்கு முன்னாடி எந்த ஒரு கைது பண்ண வேண்டிய நடவடிக்கையோட இந்த நோக்கத்தோட வருவதற்கான காரணம் என்கின்ற கேள்வி என்பது. தினந்தோறும் எவ்வளவோ குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதுல பூவை ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் மீது தவறு இருந்தால் அவர் கைது செய்யப்படட்டும், விசாரிக்கப்படட்டும், விசாரணை கொண்டு வரப்படட்டும், தண்டிக்க கூட படட்டும். ஆனால் இதுல என்ன சிந்திக்க வேண்டியது இருக்குன்னா, இதுல அதிக கவனம் செலுத்துவதற்கான காரணம் என்ன? அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல அரசு எவ்வளவு மெத்தனமாக இருந்தது என்பது தெரியும். பல்வேறு குற்றப்பின்னணியில அரசு எவ்வளவு மெத்தனமாக இருந்தது என்பது தெரியும். ஆனால் ஒரு தலைவரை இப்படியாக பிம்பப்படுத்தணும், அவர் மீது இப்படியாக குற்றச்சாட்டை முன்வைக்கணும் என்கின்ற நோக்கத்தோடு இப்படி நடந்துச்சா என்கின்ற கேள்வி ஒரு புறம் இருக்கு. அந்த கேள்வியை ஒரு புறமாவே வச்சிருவோம். பூவை ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் அன்றைய தினம் வீட்டில் இல்லாத காரணத்தினால காவல்துறையினர் அவர் வீட்டுக்கு வாசல்லையே நின்றுகிட்டு அன்னைக்கு கைது நடவடிக்கை எடுக்கல. நேற்றைய தினம் பூவை ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கிறாரு. வழக்கை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் அவர்கள் ஒரு விஷயத்த ஆணைத்தரமாக சொன்னார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர், உங்களுக்கு எதுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க, நீங்க கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்காக ஓட்டு போட்டாங்க அப்படி என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. நான் அறிந்த வரைக்கும் பூவை ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் ஒரு கட்ட பஞ்சாயத்து பேர் வழியாக பார்க்காம ஒரு போராளியாகத்தான் நாங்கள் இருக்கோம். ஆனால் நீங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடியவர்களை எல்லாம் போராளியாக பிம்பப்படுத்தி ஒரு போராளியாக அறியப்பட்டவர் கட்ட பஞ்சாயத்து செய்பவராக இங்கே உருவகப்படுத்தப்படுகிறாரோ என்கின்ற சந்தேகம் இருந்தாலும் ஒரு நீதிபதி சொல்கிறார் என்றால்
ஏதேனும் ஒரு விசாரணை மேற்கொள்ளாமல் இல்லை என்றால் அவருடைய மன ஆதங்கம், உங்க மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு வருது, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவர் உங்கள் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டு வரலாமா என்கின்ற ஆதங்கத்தோடு கூட அது வெளிப்பட்டு இருக்கலாம். அவர் ஒரு கேள்வியை எழுப்பி தனிப்பட்ட முறையில் நீங்கள் மட்டும் தனியாக வந்து விசாரணைக்கு ஆஜராகணும் என்று உத்தரவிடுகிறார். அதன்படி இன்னைக்கு விசாரணைக்கும் ஆஜராகிறார். இதுல நேரடியாக எந்த இடத்திலையும் பூவை ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் ஈடுபட்டதாக தெரியல. ஆனால் காவல்துறைக்கு ஏதேனும் ஒரு வகையில, ஏன்னா சாதாரணமா ஒரு கட்சியினுடைய தலைவர் மீது, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மீது, ஒரு சமுதாய தலைவர் மீது பழி சுமத்த முடியாது. ஆனால் ஏதேனும் ஒரு வகையில அவர் மீது குற்றச்சாட்டுக்கான ஆதாரம் கிடைத்திருக்கலாம். இல்லைன்னா யாராவது இவங்கள்ட்ட சொல்லி கூட ஒரு தட்டி கூட கழிச்சிருந்திருக்கலாம். பூவை ஜெகன்மூர்த்தியார் அவர்கள்ட்ட இப்படியான ஒரு சம்பவத்துக்கு கொண்டு வந்து வந்திருக்கலாம். அப்படி வர்றப்ப இதெல்லாம் என்கிட்ட கொண்டு